ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் டாபிக் என்னன்னா, பிஎஸ்சி என்எஸ்சி தோக்கடிச்சு நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க F&O ட்ரேடிங் செக்மெண்ட்டில். அண்ட் அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா, என்எஸ்சி பண்ண ஒரு சின்ன முட்டாள்தனமான டிசிஷனால பிஎஸ்சி இன்னைக்கு நம்பர் 1 இடத்துக்கு வந்துட்டாங்க, என்எஸ்சி வந்து 2வது இடத்துக்கு வந்துட்டாங்க. இது ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பார்க்கும்போது பிஎஸ்சியோட ஷேர்ஸ் வாங்கலாமா இல்லை என்எஸ்சி ஐபி வரப்போகுது அவனை வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக அதை பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு சின்ன தப்பான டிசிஷனால நம்பர் 1 இடத்துல இருந்தவன் கீழே வந்தான், இவன் பண்ண இந்த தப்பான டிசிஷனால நம்பர் 2ல இருந்தவன் எப்படி மேலே வந்தான்னு சொல்லிட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது மிகப்பெரிய வெல்த்தை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தவறாமல் பாருங்கள். அண்ட் ரெண்டாவது டாபிக் என்னன்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லா ஆட்டோ செக்டார் கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் டிராக்டர்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்கேன். ஸோ இந்த 4 செக்மெண்ட்டில் யார் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3ன்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங் கரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருக்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நாளைக்கு ஈவினிங் 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வரும். அண்ட் அந்த லைவ்லேயும் உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. முடிஞ்ச வரையும் நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறேன் நியூஸ் பேப்பரில். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தலைப்புன்னா, பிஎஸ்சி வந்து என்எஸ்சியை தாண்டி போயிட்டாங்க F&O ட்ரேடிங் செக்மெண்ட்லன்னு சொல்லிட்டு தான் தலைப்பு. அண்ட் அந்த தலைப்பை டீட்டெயில்டாக படிக்கும்போது என்ன விஷயம்னா, வரலாற்றில் முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த F&O ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோட வால்யூம் வந்து என்எஸ்சி விட அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணமாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த F&O ட்ரேடிங் செக்மெண்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் கம்பேர் பண்ணும்போது என்எஸ்சியில் ரொம்ப அதிகம். அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ஜஸ் வந்து ஃபியூச்சர்ஸில் எப்படி இருக்கும்னா, உங்களோட ட்ரேடிங் கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவில் 0.00183% அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு சார்ஜஸாக கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 24,000 இருக்குது நிஃப்டி. அதோட லாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 65. ஸோ 24,000 × 65னா 15,60,000. இதை வாங்கி அதே விலைக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 15,60,000, விற்றது வந்து பார்த்தீங்கன்னா 15,60,000. ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 31,20,000 வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டோட வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ மேலே 0.00183% போட்டோம்னா 57 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸாக கொடுக்கணும். ஆனால் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸே கிடையாது. இந்த கேல்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜாக போடுறேன். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வந்து கேல்குலேட் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் சைஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, ப்ரீமியம் மட்டும் தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. அண்ட் இந்த ப்ரீமியம் வந்து எப்படின்னா, இப்போ வந்து நிஃப்டியில் வந்து நீங்கள் அர்த்த மணி ஆப்ஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 200 × 65னா 13,000. அந்த 13,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கான்ட்ராக்டோட வேல்யூவாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த 13,000க்கு வாங்கி நீங்கள் 13,000க்கு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 26,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் 0.035%. அதாவது 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த ப்ரீமியமோட வேல்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் 36 ரூபாய் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் சார்ஜஸாக கொடுக்கணும். ஆனால் பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீமியமோட வேல்யூ இருந்துச்சுன்னா அதில் 0.005%, 5 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சார்ஜஸாக கட்டுவீங்க. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ் வந்து என்எஸ்சியில் விட பிஎஸ்சியில் ட்ரேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரேடர்ஸ் இந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணுவாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லா கேல்குலேஷன் போடுவாங்க, அவங்களோட வால்யூம் பெருசாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜஸே இவ்வளோ வித்தியாசம் வரும்போது நம்ம பிஎஸ்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆனால் சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன, என்எஸ்சி பண்ண தப்பான ஒரு டிசிஷன் தான். என்ன டிசிஷன்னா, போன வருஷம் செப்டம்பருக்கு முன்னாடி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்பவுமே வசதியாக இருந்தது. காரணம் என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ரேடிங் வீக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இப்படி முடியும். ஸோ வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரை இந்த ட்ரேடிங் வீக்கில் நிறைய ட்ரேடர்ஸ், இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை நான் ட்ரேடே எடுக்க மாட்டேன். காரணம், வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரேட் எடுத்தால் அதை நான் சனி ஞாயிறுன்னு சொல்லிட்டு 2 நாள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான நியூஸ் வரலாம், பாசிட்டிவான நியூஸ் வரலாம். அதனோட விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே மிகப்பெரிய கேப் அப் ஆகலாம், கேப் டவுன் ஆகலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா இன்ட்ராடேலாம் மிகப்பெரிய அளவுக்கு டிகே இருக்காது, அதனால் பெரிய லாபம் வராது. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பண்ணாமலே விட்டுறலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரேடே பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இந்த 4 நாள் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க, லாபம் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி வெள்ளிக்கிழமை வரும். அதாவது
வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நம்ம எதுக்கு ஃப்ரீயாக விடணும், சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே ட்ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலான்றாங்க. கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்செக்ஸோட வியாபாரம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இந்த சென்செக்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கான், பிஎஸ்சி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை வைக்கிறதுனால வெறும் எக்ஸ்பைரி ட்ரேடிங் மட்டும் தான் நமக்கு வருது. நம்ம தூக்கி கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை வச்சோம்னா திங்கள் செவ்வாய் 2 நாள் ட்ரேடிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணுறான். ஸோ அவன் பிளான் பண்ணது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது, இவனோட ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. இதை பார்த்துட்டு இருந்த நிஃப்டி வந்து என்ன பண்ணுறான், இவனும் கொண்டு போய் செவ்வாய்க்கிழமை வைக்கிறான். இதுதான் அவன் பண்ண மிகப்பெரிய தப்பு. காரணம் என்னன்னா, இப்போ நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து வியாழக்கிழமை இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்கு, எதுக்கு புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சென்செக்ஸில் ட்ரேடிங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. சில ஸ்பெகுலேட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு நிஃப்டி இங்கே கொண்டு போன உடனே செபி டென்ஷன் ஆகிடுறாங்க. பார், கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், யார் யார் எங்கெங்கே எக்ஸ்பைரி வைக்கிறீங்கன்னு கரெக்டாக சொல்லுங்கள், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து செவ்வாய்க்கிழமை வந்த உடனே பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை போயிடுறான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஎஸ்சி நம்பர் 1 இடத்துல இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் இந்த 5 நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. புதன் வியாழன் வெள்ளி திங்கள் செவ்வாய் இந்த 3 நாள் நான் எடுக்கிற ட்ரேடை நடுவில் சனி ஞாயிறு வந்து நான் ரிஸ்க்கை கேரி பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சைக்காலஜிக்கலாக மிகப்பெரிய கஷ்டமான விஷயம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வரப்பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வரும். நீ தலைவா, நீ வெள்ளிக்கிழமை ட்ரேடே பண்ணாத, கரெக்டாக வா, திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை என்கிட்ட வந்துடுன்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. காரணம் கம்பேரிட்டிவ்லி வந்து சார்ஜஸும் கம்மி, கம்பேரிட்டிவ்லி எனக்கு சைக்காலஜிக்கலாக செட் ஆகுது. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் 4 நாள் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணிட்டு 3 நாள் வந்து சைக்காலஜிக்கலாக நான் ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மாறுறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிங்க. அதாவது நீங்கள் லாபம் நோக்கத்துக்காக மட்டுமே யோசிச்சு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, உங்களோட கஸ்டமர்ஸோ உங்களோட கன்சியூமர்ஸோ நினைக்காம இருக்கிறீங்கன்னா இந்த இடத்துல என்எஸ்சி மாதிரி நீங்களும் தோத்துடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கும்போது உங்களோட கன்சியூமருக்கு இது செட் ஆகுமா ஆகாதா, இதனால் நம்மளோட பிஸ்னஸ் வளருமா வளராதான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இதனோட பை ப்ராடக்ட் தான் லாபம்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் க்ரோ ஆகும். நீங்கள் நம்பர் 1 இடத்துக்கு வந்துடுவீங்க. நீங்கள் நம்பர் 1 இடத்துக்கு வந்தீங்கன்னா நிறைய லாபத்தை சம்பாதிப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல கேஸ் ஸ்டடியாக இருக்கும். முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இது யாருக்காவது ஷேர் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களோட குழந்தைங்களுக்கும் இதை காமிங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிஸ்னஸ் டிசிஷனில் பண்ண தப்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நிஃப்டியை வந்து இன்றைக்கி 2வது இடத்துக்கு கொண்டு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியட்டும். அண்ட் அவங்களோட எதிர்காலத்தில் அவங்க ஒரு வேளை பிஸ்னஸ் மேனாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி முக்கியமான டிசிஷனை எப்படி எடுக்கணுன்ற புரிதல் வந்து அவங்களுக்கு கொடுக்கும். அண்ட் 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தோட ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. அண்ட் இந்த ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். 1 2 வீலர், 2வது 4 வீலர், இந்த கார் எல்லாம் இருக்கு இல்லையா பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த செக்மெண்ட். 3வது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த ட்ரக்கு லாரி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த செக்மெண்ட். 4வது டிராக்டர் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி செக்மெண்ட்னு சொல்லிட்டு 4ஆக பிரிச்சிருக்கோம். அண்ட் இந்த 2 வீலர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் கார் தான் வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் 3,05,000 வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5,06,000 வெஹிக்கிள்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85% இயர் ஆன் இயர் பேசிஸில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டொமஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 84% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸில் 99% அளவுக்கு இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் செக்மெண்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்காங்க சேல்ஸில். அண்ட் 2வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏச்சர் மோட்டார்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கு இல்லையா அந்த கம்பெனி. அண்ட் புதுசாக கூட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் புல்லட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 3 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு நம்ம கூட வீடியோவில் பேசியிருப்போம். அண்ட் இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் சேல்ஸ். அண்ட் இவங்களோட வெஹிக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. 350 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டி, 350 சிசி கீழே இருக்கிற வண்டின்னு பிரிக்கிறாங்க. அண்ட் 350 சிசிக்கு கீழே இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 34% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 350 சிசிக்கு மேலே இருக்கிற வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% அளவுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14% அளவுக்கு விழுந்திருக்கு. இந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து விழுந்திருக்குன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து சூப்பராக தான் இருக்குது. இவங்க வந்து 2வது இடத்துல இருக்காங்க. அண்ட் 3வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் இருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஃபிளாட் டு மைல்டு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஏச்சர் மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் தான், எக்ஸ்போர்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் நாளைக்கு ஹீரோ மோட்டார் கார் பயங்கரமாக ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கான திங்கக்கிழமை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்ஸ், அதாவது பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட். இவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா
மாருதி சுசுகி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. இவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளார வித்தது வந்து பார்த்தீங்கன்னா 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல். இவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 வண்டி வித்தாங்கன்னா இந்த வருஷம் வந்து 59,000 வண்டி வித்திருக்காங்க. அண்ட் இவங்களோட இவி சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்ல வந்து கார் விடுறாங்க. அண்ட் அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. மூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா மகேந்திரா அண்ட் மகேந்திரா. இவங்களோட ஓவரால் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 47% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மாருதி சுஜுக்கி நாளைக்கு பாசிட்டிவாக இருக்கும், டாடா மோட்டார்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். மகேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளாட் டு மைல்டு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த லாரி எல்லாம் இருக்கும் இல்லையா அவங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் தான். இவங்களோட டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் வந்து 28%, எக்ஸ்போர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டார்ஸ். இவங்களோட டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13% அளவுக்கு குறைஞ்சிருக்கு. டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த எய்ச்சர் மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா போத் இவங்களோட 2 வீலர் சேல்ஸ்லையும் சரி கமர்ஷியல் வெஹிக்கிலும் சரி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. மண்டே வந்து இவங்களோட ஷேர் பிரைஸ் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு பார்ப்போம். அடுத்து டிராக்டர் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல இருக்கிறது மகேந்திரா அண்ட் மகேந்திரா. ஏன்னா இவங்களோட ஓவரால் சேல்ஸ் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா 21% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டு ஏரியாலுமே இவங்களோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவங்க வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காங்க. அண்ட் நம்பர் 2 இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டில்லர்ஸ். இவங்களோட சேல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டரோட சேல்ஸ் வந்து 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டில்லர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 17% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எஸ்கார்ட்ஸ் கியூபிட்டல் என்ன பிரச்சனைனா இவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21% அளவுக்கு விழுந்திருக்கு. அண்ட் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 24% அளவுக்கு வந்து இவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஃபார்ம் எக்யூப்மெண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1% அளவுக்கு இவங்களோட சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் டேட்டா. அண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தராக இருக்கட்டும், ஓலா எலக்ட்ரிக்காக இருக்கட்டும், பஜாஜ் ஆட்டோவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சேல்ஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணல. ஒன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், நாளைக்கு ஈவினிங் வந்து 7 மணிக்கு நம்ம லைவ் செஷன் வரும். உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் முடிஞ்ச வரையும் அதுக்கான ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.